தேர்வு ரத்து கோரி அணுசக்தி துறைக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்திய அணுமின் உற்பத்தி கழகம் மற்றும் இந்திய அணுசக்தி துறைக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் எழுதியிருக்கிறார். ஒப்பந்த விதிகளுக்கு புறம்பாக நடக்க உள்ள சி பிரிவு பணியாளர்களுக்கான தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அப்பாவு கோரியிருக்கிறார். அணுமின் நிலையத்திற்கு இடம் தந்தோர் உள்ளூர் மக்களுக்கு தான் சி பிரிவு பணியாளருக்கான பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய அணுசக்தி துறை செயலாளர் மற்றும் இந்திய அணுமின் உற்பத்தி கழக தலைவருக்கு சபாநாயகர் அப்பாவு கோரிக்கை வைத்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். நாளை மறுநாள் நடக்கும் கூடங்குளம் அணுமின் நிலைய பணியாளர் தேர்வை ரத்து செய்ய கோரி சபாநாயகர் அப்பாவு அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். இந்திய அணுமின் உற்பத்தி கழகம் மற்றும் இந்திய அணுசக்தி துறைக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் எழுதியுள்ளார். ஒப்பந்த விதிகளுக்கு புறம்பாக நடக்க உள்ள சி பிரிவு பணியாளர்களுக்கான தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அறிவரசு. விவரங்களை சொல்லலாம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் நாளை மறுதினம் ஒப்பந்த விதிகளுக்கு புறம்பாக நடக்க இருக்கும் சி பிரிவு பணியாளர்களுக்கான தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என சட்டமன்ற சபாநாயகரும் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பாவு அவசர கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் அவர் கடந்த 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அப்போதைய நெல்லை மாவட்ட ஆட்சியர் தனவேல் தலைமையில் இந்திய அணுமின் உற்பத்தி கழக திட்ட இயக்குனர் அட்டீன்ரா IAS மற்றும் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினராகிய நானும் ராதாபுரம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் டெய்சி இன்பநாயகம், வள்ளியூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் மல்லிகா அருள் மற்றும் கூடன்குளம் விஜயாபதி பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையிலேயும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் சரத்துப்படி கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு இடம் கொடுத்தவர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே டி பிரிவு பணியாளர்களுக்கான பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று அந்த 4 கோரிக்கைகளில் இது முக்கிய கோரிக்கையாக கையெழுத்திடப்பட்டது. திமுக ஆட்சியில் இருந்தவரை 2011ஆம் ஆண்டு வரை இந்த நிலையை கடைபிடிக்கப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த சி பிரிவுக்கான ஒரு தேர்வை, அதாவது 167 பணியாளருக்கான தேர்வை அப்போதைய அணுமின் கழகம் வெளியிட்டது. அதை ரத்து செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனவே தற்பொழுது ஒப்பந்தத்திற்கு முரணாக வருகிற 3ஆம் தேதி நடைபெற இருக்கும் இந்த சி பிரிவு கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கான பணியாளர்கள் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் உள்ளூர் மக்களுக்கும் நிலம் கொடுத்தவர்களுக்கு மட்டுமே இந்த வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது சம்பந்தமாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி இந்திய அணுசக்தி துறை செயலாளரை மும்பையில் நேரடியாக சந்தித்து இந்த 1999ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தை பற்றி அவர் விரிவாக அவருக்கு விளக்கினார். அதற்கு அவர்கள் இந்த ஒப்பந்தப்படிதான் பணியாளர்கள் நியமனம் செய்யப்படும் என தனக்கு உறுதி அளித்ததாகவும், ஆனால் அதையும் மீறி தற்பொழுது சி பிரிவு பணியாளர்கள் தேர்வு நடைபெறுவதை ரத்து செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.